திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர், அதிமுக இளம்பெண்கள் ஆண்கள் பாசறை செயலாளருமான விபிபி பரமசிவம் திண்டுக்கல்லில் தனது வாக்கை பதிவு செய்தார். திண்டுக்கல்லில் அவர் வாக்கு பதிவு செய்ய வந்தபொழுது தனது தந்தையான விபி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவாக அவருக்கு கார் ஒன்றை பரிசாக அளித்திருந்தார். அந்த காரினை அவர் தந்தையாருக்கு ஓட்டி வந்த கார் டிரைவரான அதே டிரைவர் பரமசிவத்துக்கும் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட அழைத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக ராசியான காரில் வந்து இந்த வாக்கு போட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையில் அவர் வாக்களித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும் பொழுது, திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் எடப்பாடி ஆட்சி அமையும், பணநாயகத்தை ஜனநாயகம் வெல்லும் என்று அவர் பத்திரிகையாளரிடம் தெரிவித்தார். தான் வாக்கு கேட்டு சென்ற இடமெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் தங்கள் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகி உள்ளனர். இந்த முறை திமுக தோல்வி என்பது வரலாறு. எடப்பாடியாரின் வெற்றி பயணம் தொடரும். வேடசந்தூரில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடியார் ஆட்சி அமையும் என தெரிவித்தார். முழுமையா தேர்தல் தேதி அறிவித்த பிறகிலிருந்தே தங்களுடைய மௌனத்தை கலைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சென்ற இடம் எல்லாமே மக்கள் இந்த 5 ஆண்டு காலம் தாங்கள் பட்ட சிரமத்தை உணர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். திமுகவினர் முடிந்தவரை மக்கள் ஆதரவு பெற்றிருக்கிற அந்த அதிமுக, மக்கள் சக்தி அதிமுக பக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு என்னவெல்லாம் குறுக்கு வழியில அந்த முடிவை மக்கள் எடுத்திருக்கிற அதிமுக தான் வேண்டும் என்ற அந்த முடிவை மாற்றுவதற்கு பகிரத பிரயத்தனம் செய்து பார்த்திருக்கிறார்கள். நேற்று இரவு 4 மணி 5 மணி வரை அனைத்து முயற்சிகளும் நடந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த முறை திமுகவினுடைய தோல்வி என்பது ஒரு புதிய வரலாறு. ஜனநாயகம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. மக்கள் யார் நன்மை செய்வார்களோ அவர்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள். தங்களுடைய வாக்கு விற்பனைக்கு இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவு தெரிவிக்கும்.